கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிரீடாக தெரியுறாங்க செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். இந்த மாற்றங்களை நீங்கள் முதல் 3 கேம்லேயே பண்ணியிருந்தா இப்போ எங்கேயோ இருந்திருக்கலாம், ஆல்மோஸ்ட் டேபிள் டாப்பராகவே இருந்திருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அந்த அளவுக்கு ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் சும்மா வெறித்தனமாக இருக்குது. ஸோ மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ், ஃபேஃப் டு பிளஸி, விராட் கோலி, ரஜத் பட்டிதர், தினேஷ் கார்த்திக், அது போக யங்ஸ்டர்ஸ் கேமரூன் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலண்டான பேட்டிங் யூனிட், டெட்லி காம்போன்னு சொல்லணும். இந்த ஒரு காம்போ, இந்த ஒரு ஸ்குவாடை ரொம்ப லேட்டாக அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல துளி கூட மாற்றம் கிடையாது. இந்த ஒரு ஆர்சிபி அணியை முன்னாடியே பார்த்துருக்கோன்னு சொல்லி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் 4 போட்டிகள் இருக்கு. 4 அவுட் ஆஃப் 4 வின் பண்ண முடியுமா? இந்த பாயிண்ட் டேபிள கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் இந்த 4 அவுட் ஆஃப் 4 வின் பண்ணி முடிக்க முடியுமா? எது டஃப்பான மேட்ச், யார் கீ பிளேயரா இருக்க போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே பார்த்தோம் அப்படின்னா மேசிவான ஒரு வின் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. எக்ஸலன்ட் கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ். இதுதான் கம்பேக் சூப்பர் கிங்ஸ், இதுதான் ஒரு சாம்பியன் டீமுக்கு அழகுன்னு சொல்லணும். போன மேட்ச்ல என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத அப்படியே மாத்திருக்காங்க. அதே ஸ்குவாடு தான், எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதே 200 ரன்னுக்கு மேல கொடுத்து அடி வாங்கின ஸ்குவாடு தான். ஆனா அதே ஸ்குவாடை வச்சு 134க்கு ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் லாங் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவிலேயே பால் எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் விக்கெட் கிடைச்சு. ஸோ எக்ஸலண்டான ஒரு மூவ், ஒரு சின்ன மாற்றம் தான், வேற எதுவுமே பண்ணல. ஸோ அவங்க சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. இப்போ சிஎஸ்கே வின் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா, இன்னும் ஏகப்பட்ட டீம்ஸ்க்கு ஹோப் இருக்கு. டிசிக்கு ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸும் ஸோ கேகேஆரும் மோதுறாங்க. ஸோ இந்த ஒரு போட்டி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நடக்க போகுது. ஸோ நான் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தான் இந்த ஆடியோ அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு சுத்தமாக தெரியல. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செகண்ட் பொசிஷன் போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ சிஎஸ்கே வின் பண்ணதுனால டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு சான்ஸ், ஸோ மும்பை இந்தியன்ஸ் அடுத்த கேம் வின் பண்ண ஒரு சான்ஸ். இதை தாண்டி ஆர்சிபிக்கும் ஒரு எக்ஸலன்ட் சான்ஸ் இருக்கு. ஸோ ஆர்சிபி தொடர்ந்து 4 போட்டிகளை வின் பண்ணணும். அந்த 4 போட்டிகள் எந்தெந்த டீமுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் கூட சொல்லலாம். ஸோ ஜிடி கூட தான் ஆனாங்க. அதே ஜிடி கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம் இருக்கு. ஸோ பஞ்சாப் கூட ஒரு கேம் இருக்கு, அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட, அண்ட் ஃபைனலா சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட. இதுல டஃப்பான கேம் அப்படின்னு சொன்னோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் சிஎஸ்கே தான். டெல்லி கேபிட்டல்ஸ் சாதாரண டீமா தெரிஞ்சாங்க, இப்போ கொஞ்சம் பயங்கரமான ஒரு டீமா தெரியுறாங்க. ஸோ கடைசி நேரத்தில் ஸ்குவாடை மாற்றி அமைச்சிருக்காங்க. அண்ட் குறிப்பா அந்த மெகுருக்கு பார்த்தோம் அப்படின்னா சும்மா கலைக்கு போட்டுட்டு இருக்காருங்க. என்ன ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சிட்டு இருக்காரு மனுஷன். அண்ட் சிஎஸ்கேவும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 கேம் தான் டஃப். ஸோ அதுக்கு முன்னாடி பஞ்சாபும் ஜிடி ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருப்பாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இந்த கேம்ஸை வந்துட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் டாஸ் வின் பண்ணி எல்லா மேட்சும் சேசிங் கிடைச்சது அப்படின்னா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெட்லி காம்போ, மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ் 2 பேருமே பிளேயிங் லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஸோ இது நடந்தால் உண்மையாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஆர்சிபி அப்கமிங் மேட்சஸ்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்கூசனுக்கு பதிலாக மேக்ஸ்வெல் உள்ள கொண்டு வந்துட்டாங்க ஒரு பேட்டிங் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதுனால. ஆனால் பவுலிங் யூனிட் அடி வாங்குதுங்க. ஒரு நல்ல ஒரு ஃபார்னர் கிடைக்கல. ரீஸ் டாப்ல இருக்காரு, ஃபர்கூசன் இருக்காரு, டாம் கரன் இருக்காரு, 3 ஆப்ஷன் இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு ஒரு ஃபர்கூசன் உள்ள கொண்டு வரலைன்னா கூட பார்த்தோம் அப்படின்னா டாம் கரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இவ்வளவு தூரம் கொடுக்காம போயிட்டாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா விக்கெட் எடுத்தா லக்கு, அப்படி இல்லைன்னா பேட்டிங்லயும் பார்த்தோம் அப்படின்னா இப்ப காட்டா மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. லாஸ்ட் 6 மந்த்தா பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பயங்கரமான அடி, அப்படியே கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஸ்டேடியம்லாம் வந்துட்டு அடிச்சு வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இடையில ஒரு இன்ஜுரி வந்துச்சு. ஸோ மற்றபடி பேட்டிங் டிஸ்பிளே செம்மையா இருந்துட்டு இருக்கு. ஸோ பவுலிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஆகோ ஓன் ரன்னெல்லாம் வாரி வழங்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்சிபியில் எல்லாருமே வாரி வழங்கிட்டாங்க. ஸோ அதனால டாம் கரன் வாரி வழங்குறது ஒன்றும் புதுசு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி டாம் கரனுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுக்கணும். நான் டாம் கரனை பற்றி தனி வீடியோ போடுறேன். அவருடைய அப்டேட் என்ன, பவுலிங் ஸ்கில் எப்படி இருக்கு, பேட்டிங் எப்படின்னு சொல்லி போடுறேன். ஆனால் டாம் கரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க. ஏன்னா நீங்க மேக்ஸ்வெல் மட்டுமே வச்சுட்டு பவுலிங் யூனிட் ரொம்ப மொக்கையா தெரியுது. சிராஜ், எஸ் தயால் மட்டும்தான் நல்லா படிச்சுன்னு தெரியுறாங்க. அதை தாண்டி யாரும் இப்போ பண்றதில்லை அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிப்பா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அட்லீஸ்ட் அல்சாரி ஜோசப்புக்காவது இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். அல்சாரி ஜோசப், ரீஸ் டாப்லி இல்ல ஃபர்கூசன் 3 பேர்ல யாராவது ஒருத்தரை கம்பல்சரி வச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமும் கூட. எந்த ஒரு மாற்றம் மட்டும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் டாஸ் வின் பண்ணா எந்த கிரவுண்டா இருந்தாலும் பரவாயில்ல, சேசிங் கண்ண மூடிட்டு எடுத்துடணும். ஏன்னா இந்த ஒரு ஆர்சிபி ஸ்கோர்னால கண்டிப்பா 250 வரைக்கும் ஈஸியா வந்துட்டு கொண்டு போக முடியும். ஏன்னா டெட்லி பேட்டிங் காம்போ விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டு பிளஸி அண்ட் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸ், மேக்ஸ்வெல் இருக்க போறாங்க, அண்ட் கேமரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், ரஜத் பட்டிதர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்ல கண்டிப்பா 250 கூட பாசிபிள் தான். ஸோ அதனால எவ்ரி மேட்ச் 4 மேட்ச்ல டாஸ் கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்தில் சேசிங் எடுக்கிறது அப்படிங்கிறது மச் பெட்டரான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிளே ஆஃப் வாய்ப்பு ஓரளவுக்கு பிரகாசமா இருக்கு. ஸோ இதை தாண்டி மற்ற டீமும் ஜெயிச்சு 8 மேட்ச் வின் பண்ணி உள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஸோ அது வந்துட்டு கண்டிப்பா ஆண்டவங்க தான் இருக்கு. ஸோ இவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கலாம். அடுத்த சீசனுக்கு ரீடைன் பண்றதுக்கான பிளேயர்ஸோடைய வேலைகளையும் பார்க்கலாம். நல்ல ஸ்குவாட் அமைஞ்சிருக்கு. அடுத்த சீசனுக்கு வெறும் பவுலர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இந்த சீசன்ல 4 மேட்ச் ஹாப்பியா விளையாண்டு போறது அப்படிங்கிறதான் ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா
தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்